எப்போல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்குதோ அப்போவே வந்து கூட ஒரு பெரிய பிரச்சனையும் நடக்கும் அப்படிங்கிறது தான் சீரியல்களில் எழுதப்படாத சட்டம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த விஜயும் காவேரிக்கும் இத்தனை நாள் கழித்து இப்போ முதலிரவே நடந்து முடிஞ்சிருச்சு. அதையும் அழகாக வந்து ரொமான்டிக்காக காமிச்சு பார்த்தா ரசிக்கிறபடியும், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபேன்ஸ் ரொம்ப நாள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி அந்த ஒரு முதலிரவில் பிரச்சனையெல்லாம் வர வைக்காமல் அவங்க சந்தோஷமாக இருந்து இப்போ காவேரி துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. முழுசாக கணவன் மனைவியாக மாறிட்டோம், நம்ம கான்ட்ராக்ட்லாம் கிடையாது, அவரும் காதலை வெளிப்படுத்திட்டார் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி இருக்க விடுவாங்களா? கூடவே வந்து ஒரு பெரிய ஆப்பை கொண்டு வருவாங்கிற மாதிரி தான் இப்போ அந்த வெண்ணிலாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குது, உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க ராகினி. இவங்களே வந்து பிறந்தநாள் பரிசு உனக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஒரு இடத்துல தான் இருக்குது, வான்னு கூட்டு போனால் இவங்களும் போயிடுவாங்க போல். அந்த ராகினி வில்லி ஏற்கனவே அவங்க அப்பாவோட சேர்த்து இவங்களை கொல்லலாம் பார்த்துருக்காங்க. கூட்டு போய் எங்கேயா கொண்டுருப்பாங்கன்னா என்ன செய்கிறது? அந்தளவு கூட கூறு கிடையாது, அறிவு கிடையாதுங்கிற மாதிரி தான் சில சமயங்களில் ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து இந்த நிவேதா என்கிற வெண்ணிலாவை காமிச்சு அவங்க இருக்காங்க பாரு, இவங்க தான் வெண்ணிலா, இப்போ திருப்பி விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் உன்னை விட்டு போயிடுவார், நீயா விலகி போயிடு அப்படிங்கிற மாதிரி மிரட்ட இவங்க அவங்க முன்னாடியே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவர் இந்த என்ன முடிவு எடுப்பார்னு நமக்கு தோணுதுன்னா, நம்ம காவேரியை தான் காதலிக்கணும், மனசெல்லாம் காவேரி தான் இருக்காங்க, நிவேதா என்கிற வெண்ணிலா வந்து நம்மளுடைய பழைய கதை தான் முடிவெடுப்பார். ஆனால் இந்த காவேரி அந்த மாதிரி ஒரு இடத்தையே கொடுக்காம அவங்க சந்தோஷமாக வாழட்டும், நம்ம விலகி போயிடலாம், நம்ம இருந்தால் அவரால் நிம்மதியாக இருக்க முடியாது, என்ன இருந்தாலும் ஒரு மனத்தை வந்து நமக்கு முதல் காதல் வந்து நிவேதா தான், வெண்ணிலா தான் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அதனால் நம்ம விலகி போயிடறான்னு இவர் கிளம்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க கிளம்பி போய் முட்டாள்தனம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள்.